பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடையவர்களே, உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி. இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ என்று சொல்லுகிறார். அந்நிய பாஷை பேசுறவன், தீர்க்க தரிசனம் சொல்றவன், இவங்க 2 பேரையும் பவுல் இந்த அதிகாரத்துல பிரிச்சு காட்டுறார். அந்நிய பாஷை பேசுறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுறான். அந்நிய பாஷை பேசுறவன் அவனுடைய பக்தியில வளர்றதுக்காக, அவனுடைய பக்தியில பெருகிறதுக்காக, அவனுடைய பக்தியில உற்சாகம் அடைகிறதுக்காக அவன் அந்நிய பாஷை பேசுறான். கர்த்தர் உங்களுக்கு அந்நிய பாஷை கொடுத்திருந்தாருன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, அதை தொடர்ந்து நீங்க அந்நிய பாஷை பேச 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 ஆவியில பக்தி விருத்தி அடைவீங்க. உங்க ஆத்மா பக்தி விருத்தி அடையும். தேவனுக்குள்ளாக நீங்க ஒரு பக்தி விருத்திய காண்பீங்க. அதுதான் அந்நிய பாஷை. ஆனா தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? தீர்க்க தரிசனம் மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி. தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நாம மற்றவங்களுக்கு ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கணும். இப்படிதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வேளையில மற்றவர்களுக்கு ஒரு பக்தி விருத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பக்தி விருத்தி அடைகிற இடம் எதுன்னா தீர்க்க தரிசனம் சொல்ற இடம். நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் போது பக்தி விருத்தி அடைகிறீங்க. உங்க பக்தி வளருது, மற்றவங்களுக்கு பக்தி வளருது, மற்றவங்க அதை கேட்டு பக்தியில வளர்றாங்க. இப்ப சண்டே பிரசங்கம் பண்றோம், அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பிரசங்கம். அதை கேட்கிற ஜனங்க பக்தியில வளர்றாங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்துவ பற்றி சொல்றீங்க, தீர்க்க தரிசனமா நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. அது அவங்க பக்தியில வளர்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுது. நீங்க ஒரு மனிதரை சந்திக்கும் போது அவங்களோட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க பக்தியில வளர்றதுக்கு அது அவர்களுக்கு உதவி செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி உண்டாகிறது. அவளுக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு புத்தி என்றால் ஒரு ஆலோசனை கிடைக்கிறது. நீங்கள் தீர்க்க சொல்லும் போது ஒரு அட்வைஸ் கிடைக்கிறது, ஒரு ஆலோசனை கிடைக்கிறது, தேவனுடைய ஒரு வழிநடத்துதல் கிடைக்கிறது, தேவனுடைய ஒரு தெளிவான வழிநடத்துதல் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். புத்தி, ஆறுதல், ஆறுதல் உண்டாகிறது, ஆறுதலும் கிடைக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. பக்தி விருத்தி. முதலாவது பக்தி விருத்தி. பக்தி விருத்தியில எச்சரிப்பு கூட இருக்கு. நீங்க இப்படி இருங்க, அப்படி இருங்க, இப்படி ஒழுங்கா நடங்க, ஒழுங்கா தேவனை பின்பற்றுங்க. இதெல்லாம் ஒரு பக்தி விருத்தி. ஒரு புத்தி, ஒரு அட்வைஸ் கிடைக்குது பாருங்க. நல்ல அட்வைஸ் கிடைக்கும். தீர்க்கதரிசனம் சொல்லும் போது ஒரு தீர்க்கதரிசி நம்மகிட்ட பேசினார்னா நிறைய அட்வைஸ் கிடைக்கணும். அந்த கிருபை அவங்களுக்கு இருக்கும். சொல்லுவாங்க, இது இப்படி செய்யுங்க, கர்த்தர் இப்படிதான் என் மனசுல சொல்றாரு, என் மனசுல இப்படிதான் ஒரு நடத்துதல் இருக்கு, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு புத்தி கிடைக்கும். ஆறுதல், ஒரு ஆறுதல், ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது. தீர்க்கதரிசனம் சொல்லும் போது ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது. ஆமா, ஒரு கம்ஃபர்ட். இது உண்டாக அவன் பேசுகிறான். இதுதான் தீர்க்க தரிசனம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஆட்களா இருங்க. ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனம் உரைங்க. தீர்க்க தரிசனத்தின் மூலமாக நீங்க நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்வீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். தீர்க்க தரிசனத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. தீர்க்க தரிசனம் வல்லமை உள்ளது. தீர்க்க தரிசனம் அது தேவனுடைய இருதயத்தை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளும். தீர்க்க தரிசனம் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பிளெஸிங். தீர்க்க தரிசனத்தின் மூலமா நம்ம ஒரு பெரிய பிளெஸிங்கை சுதந்திரிக்க போறோம். ஜெபம் இல்லாம. நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல, இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த அருமையான மதிய நேரத்துல உம்முடைய பரிசுத்தமான கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ ரொம்ப நல்லவரும் வல்லவருமா இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை உள்ள நாமத்தை
நீர் மகிமைப்படுத்துகிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்ல கரங்களிலே நாங்கள் முழுவதுமாக கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவசித்த நிறைவேற உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். வழி நடத்துவீராக. எங்கள் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனங்கள் உண்டாகட்டும். தேவனுடையத்திலிருந்து வார்த்தைகள் உண்டாகட்டும். அல்லேலூயா. எப்படி பைபிள்ல தீர்க்க தரிசிகளுக்கு வார்த்தைகள் கிடைச்சதோ அது போன்ற வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து கிடைக்க கிருபை செய்யுங்க. ரத்தத்துல மறைத்துக் கொள்ளுங்க. கிருபையாயிருங்க. இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.